ஒன்று நம்ம நேராக பார்க்கணும்னா ஒருத்தரை பார்க்கணும். நம்ம வெற்றியை அடையணும்னா வெற்றியை தர்றவரை பார்க்கணும். பூசாரியை பார்த்தா பத்தாது, வரம் கொடுக்குறவரை பார்க்கணும். நிறைய சபையில் பூசாரியை பார்த்துட்டு இருக்காங்க, வரம் கொடுக்குறதே மறந்து போயிட்டாங்க. யாருங்க பூசாரி தான் சாமியார் தான் சாமி தான் பூசாரி தான் சாமி ஆயிடுச்சு. நிறைய சபையில் எப்படி ஆகி போச்சுன்னா பாஸ்டர் தான் கர்த்தர், கர்த்தர் மேலக்கார் பாவம் இல்லை. பாஸ்டர் மாற்ற தெரியக்கூடாது, பாஸ்டர் கர்த்தரை காட்டணும். வெற்றி அடையணுமா அவரை பார்க்கணும். என்ன சொல்றாரு எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில்? என்ன சொல்றாரு? 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்.